العظيم والفرقان المجيد ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا وكان النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய எந்த புரோகிராமாக இருந்தாலும் கல்வியா முழக்கத்தை கொண்டு அது ஆரம்பிக்கப்படுகிற பொழுது யாரெல்லாம் கல்வியா சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி தருவார். அதனால 3 முறை கல்வியாவை சொல்லி நாம் நம்முடைய இந்த நிகழ்வை துவங்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தருள்வார். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 கடமைகளில் இறைவனுடைய காதலை, இறைவனுடைய இஷ்கை வெளிப்படுத்துகிற கடமை ஒன்று இருக்கிறது என்றால் அது ஹஜ்ஜி தான். அல்லாஹ்வின் மீது காதல். காரணம், 700 கோடி மக்களின் ரப்புல் ஆலமீன் இந்த வருடம் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை கொடுப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் வருகிற வருடங்களிலேயும் நம்மையும் நாடி அவனுடைய புனிதமான இல்லத்திற்கு அழைத்து செல்வானாக. இந்த வருடம் செல்லக்கூடிய நாஜிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைவாக குறைவின்றி சலாமத்தாக கனிமத்தோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழைத்து திருப்புவானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஹஜ்ஜை பற்றி பெருமையாக சொன்னதை போன்று உலகத்தில் வேறு எதை பற்றியும் சொல்லவில்லை. அன்று பிறந்த பாலகனாக ஒரு இபாதத் மாற்றிக் கொடுக்கிறது என்றால் ஹஜ்ஜை தவிர வேறு எதுவும் இல்லை. தொழுகை அன்று பிறந்த பாலகனாக மாற்றார், நோன்பு மாற்றார், ஜகாத்தை அன்று பிறந்த பாலகனாக ஒருவனை ஆக்கி கொடுக்காது. ஆனால் ஹஜ் மட்டும் அன்று பிறந்த பாலகனாக ஆக்கி கொடுக்கும் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆஜிகள் இதை போன்று இங்கே வருகை வந்திருக்கிற அத்தனை பேர்களும் மேற்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதல்ல அல்லாஹ்வின் மீது காதல். எந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீனின் மீது நேசமும் பாசமும் காதலும் வருகிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய வீட்டுக்கு மிக வெகுவாக சீக்கிரமாக அழைப்பார். காரணம், கண்ணுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, பார்க்கிற ஆற்றல். காதை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அதற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, கேட்கும். நாவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, ருசிக்கும், பேசும்.
இதை போன்று ரப்பல் ஆலமீன் உள்ளத்திற்கு ஒரு ஆற்றலை வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் அமருகிற இடம் அர்ஷுல்லா, அல்லாஹ் அமருகிற இடம் உள்ளம். அந்த உள்ளத்திற்கு ஒரு தன்மை இருக்கிறது, அதுதான் நேசிப்பது என்ற தன்மை. இந்த நேசம் யாரை நேசிக்க வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும் என்றால், நேசத்திலேயே உயர்ந்த நேசமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நேசம் அல்லாஹ்வை நேசிப்பது.